ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். கஜேந்திர மோட்சத்துக்கு அடுத்ததாக வருவது அமிர்த மதனம் என்கிற பார்க்கடலை கடைகின்ற கதை. பகவான் ஒரு சரணாகதனுக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறார் என்று கஜேந்திர மோட்சத்தில் பார்த்தோம். பகவானை தவிர தன்னை காப்பதற்கு யாருமில்லை என்று உணர்ந்து கஜேந்திரன் பிரார்த்தனை செய்தார். தேவர்கள் பலமுறை பகவானை துதி செய்வார்கள். எப்போதும் ஏதாவது ஒரு பயனை கருதியே துதி செய்வார்கள். இந்த அசுரன் கொல்லப்பட வேண்டும், எங்களை காப்பதற்காக நீங்கள் அவதாரம் செய்ய வேண்டும், இப்படி. ஆனால் ஒரு தாழ்ந்த பலனை எதிர்பார்த்து அவ்வாறு பிரார்த்தனை செய்தாலும் பகவான் கருணையுடன் அதை செய்து தருகிறார். இந்த தசகம் தேவேந்திரன் சாபம் பெற்று தேவர்கள் சொர்க்கத்தை இழந்து ஒளி குன்றி இருந்தபோது பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவருடைய அருளை பெற்ற ஒரு வரலாற்றை கூறுகிறது. இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். துர்வாசாசுரவனிதாப்த திவ்யமால்யம் दुर्वासासुरवनिताप्त दिव्यमाल्यं शक्राय स्वयमुपदाय तत्र भूयः शक्राय स्वयमुपदाय तत्र भूयः नागेन्द्रप्रतिमृदिते शशापचक्रम् नागेन्द्रप्रतिमृदिते शशाबचक्रं काक्षान्तिस्त्वदितर देवतांशजानां काक्षान्तिस्त्वदितर देवतांशजानां दुर्वासासुरवनिताप्तदिव्यमाल्यं शक्राय स्वयमुपदाय तत्र भूयः दुर्वासासुरवनिताप्त दिव्यमाल्यं शक्राय स्वयमुपदाय तत्र भूयः नागेन्द्रप्रतिमृदिते शशापचक्रं काक्षान्तिस्त्वदितर देवतांशजानां नागेन्द्रप्रतिमृदिते शशाबचक्रं काक्षान्तिस्त्वदितर देवतांशजानाम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். துர்வாசாகா, துர்வாச மகரிஷி, சுரவனிதா ஆப்த, தேவலோகத்து பெண் ஒருத்தியிடமிருந்து தான் பெற்ற திவ்யமால்யம், தெய்வத்தன்மை மிக்க மாலையை, சக்ராய, இந்திரனுக்கு, ஸ்வயம் உபதாய, தாமே அளித்தார், தத்ர பூயக, அதன் பிறகு அந்த மாலை, நாகேந்திர, யானைகளின் அரசனான ஐராவதத்தால், பிரதிமிருதித்தே, மிதித்து பாழாக்கப்பட்ட போது, சக்ரம் சசாப, இந்திரனை சபித்தார், துவத் இதர, உன்னை தவிர பிற, தேவதா அம்சஜானாம், தெய்வங்களின் அம்சங்களில் இருந்து தோன்றியவர்களுக்கு, க்ஷாந்திகா, பொறுமை ஏது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். दुर्वासासुरवनिताप्तदिव्यमाल्यं शक्राय स्वयमुपदाय तत्र भूयः नागेन्द्रप्रतिमृदिते शशापचक्रं काक्षान्तिस्त्वदितर தேவதாம்சஜானாம். துர்வாச முனிவர் ஒரு சமயம் காட்டில் சென்று கொண்டிருந்த போது ஒரு தேவலோக பெண்மணி திவ்யமான ஒரு மாலையை வைத்திருப்பதை கண்டார். அந்த மாலையிலிருந்து அற்புதமான நறுமணம் வீசியது. இந்த மாலையை எங்கிருந்து பெற்றாய் என்று அவர் கேட்டபோது அந்த பெண்
லக்ஷ்மி பிரசாதமாக எனக்கு இந்த மாலை கிடைத்தது என்று சொன்னாள். துர்வாசர் லக்ஷ்மி பிரசாதம் என்பதால் அதை பெற ஆசைப்பட்டு அவளிடம் வினயத்துடன் அதை தருமாறு கேட்டு பெற்றார். தேவேந்திரன் அப்போ ஐராவதத்தில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் தேவலோகத்து அரசனான இந்திரனுக்கு இந்த மாலையை கொடுத்தால் நிறைய பேருக்கு நன்மை விளையுமே அப்படின்னு நினச்சி துர்வாசர் அந்த மாலையை தேவேந்திரனுக்கு கொடுத்தார். தேவேந்திரன் ரொம்ப அலட்சியமாக அந்த மாலையை வாங்கி ஐராவதத்தோட தலைமையில் வச்சான். அந்த ஐராவதம் என்ன பண்ணிட்டுனா அந்த மாலையை துதிக்கையால் எடுத்து காலுக்கு கீழே போட்டு நல்லா மிதித்து பாழ்படுத்திட்டு. இதை பார்த்த துர்வாசர் கோபமடைந்து தேவேந்திரனை, லக்ஷ்மி பிரசாத மாலையை நீ பாழ்படுத்தியதால் நீ லக்ஷ்மி கடாட்சத்தை இழப்பாயாக என்று சபித்து விட்டார். அப்போது பட்டதிரி சொல்கிறார், உங்களை தவிர மற்ற தேவதைகளின் அம்சத்தில் தோன்றியவர்களுக்கு பொறுமை ஏது அப்படின்னு சொல்கிறார். துர்வாசர் சிவபெருமானோட அம்சமாக தோன்றியவர், எப்போதும் கோபக்காரர் அப்படின்னு பெயர் பெற்றவர்.